வணக்கம் தம்பி. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு பிறந்த நாளோ? முதலே தெரியுது. என்ன சந்தோஷம். நாங்க டிலு சர்ப்ரைஸ்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி அனுப்பி இருக்காங்க. யாரா இருக்கும்? மாமா. மாமா இந்த கேக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரோ தெரிஞ்சவங்க தான் உங்களை பத்தி. என்ன மாமா? எந்த மாமா? சின்ன மாமா இருக்கா. சின்ன மாமாவோ? இவரு சின்ன மாமா? சரி, அப்படி சின்ன மாமா இல்லைன்னு சொன்னா அப்பா. அப்பாவோ? சரி கேளுங்க. ஒரு அப்பா அனுப்பினேன். நீங்க சிரிக்கிறாரா? சிரிக்கிறாரா? இல்ல போலையா? சரி, யாருன்னு சொல்லி யோசிப்போம். எனக்கும் வடிவா தெரியல. நிறைய கிஃப்ட் இருக்கும். உண்டா பார்த்து பார்த்துட்டு சொல்றேன். என்ன உங்களுக்கு கேக் கொண்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டுமோ? பிடிச்சிருக்கோ கேக்? என்ன சொல்லுது கேக்? ஃபுட்பால். என்ன பிடிக்குமையா? கேள்விப்பட்ட நாங்க தந்தவங்களும் சொல்லி இருந்தவங்க ஃபுட்பால் பிடிக்கும்னு சொல்லி. சரி, ஆட்டியோ போட்டோ தெரியுமே கிடக்கு. யார் அது? கிறிஸ்டியானோ ரொனால்டோ. மற்றது என்ன வளர கிடக்கு. என்ன சரி, இப்பதான் ஆரம்பம். நல்லா விளையாடணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். உங்களோட தந்தவங்களும் சொல்லி இருக்காங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க தந்தவங்களுக்கு? என்ன வேர்க்குது? பயத்திலையா? எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா பயமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? பிடிச்சிருக்கோ அல்லது பயமா இருக்கும்? தெரியலையோ? கேட்ட நீங்க தர சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. என்ன செய்றீங்களோ வீட்டை பெருசா? கேக் வெட்டுற வெட்டியாச்சா கேக்? அப்ப நாங்க ஃபர்ஸ்டா வெட்டுற பிரச்சனை இல்லையோ? சரி, எல்லாம் கதைச்சிட்டு கடைசியா நாங்க வெட்டுவோம். என்ன சரி, அப்ப நாங்க விളിக்கிறட்டா? நிக்கிறது. இப்ப ஒரு கிஃப்ட் தந்தவங்க பிரச்சனை இல்லையோ? சரி, நான் கிஃப்ட் தர நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி என்ன சொல்ல போறேன்னு சொல்லுங்க. கடைசியா நான் சொல்றேன் யாருன்னு சொல்லியா? சரி, ஒரு மாமா இருக்கு உங்களுக்கு? ஒரு மாமா தானே சொன்னீங்க. இவதான் பாசம். சரி, வீடியோ பார்த்துட்டு கொள்ள போறாரு தேடி வந்த. சரியா, ஒரு கிஃப்டா பாப்போமா? இது வேணுமோ வேண்டாமோ? வேணுமே. சரிதான். உள்ள என்ன இருக்கு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன் கெஸிங் பண்ணி. பூட்ஸோ? சரி, திறந்து பாருங்க. கேக்காங்கள வச்சுட்டு. பூட்ஸ் இல்லாட்டி என்ன செய்ய போறீங்க? திருப்பி தாரீங்களே. சரி, வீட்டை யார் யார்? உங்களோட வீட்டை கடைசியா கேக் வெட்டிக்க கூப்பிடுங்க எல்லாரையும். என்ன சரி, அக்கா வேற சொல்லுங்க. முன்னுக்கு நிக்கிற இங்கால வைக்கப்படுறா. கேக் தட்டுப்படாம கீழே போடும். என்ன இருக்கு உள்ள? எடுத்து காட்டுங்க பாப்போம். பிடிச்சிருக்கோ? இந்த கலர் பிடிச்சிருக்கோ? ப்ளூ தான் பிடிக்க மட்டும் சொல்லி சொன்னவினா சரியோ தெரியல எனக்கு. சைஸ் எல்லாம் சரியா இருக்குமோ? 39 எடுத்துருக்கிறோம். சரியா சைஸ்? சரியா? உள்ள என்ன இருக்கு? பூட்ஸ் மட்டுமா இருக்கு? பூட்ஸ் மட்டும்தான் கொடுக்க சொன்னாங்க. சரி, நாங்களாம் தந்தாங்க. வேணாமே. சரி, விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பண்ணா. ஆனால் அதுக்காக படிப்பை விட்டுறாதுங்க. என்ன என்ன சொல்ல போறீங்க? பூட்ஸ் கொடுத்துருக்காங்க, உனக்கு ரொம்ப பிடிக்குமில்ல? என்ன சாதிக்கணும் ஆசை லைஃப்ல? சாதிக்கணும் ஆசை. சரி, பூட்ஸ் வந்தாச்சு விளையாடணும். படிவா என்ன சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? தேங்க்ஸ் சொன்னா அடுத்த முறை கிடைக்காது. கிஃப்ட் சொல்லிட்டாங்க முதல்ல. யாரும் இல்லையா? யாருண்டு கண்டுபிடிக்கணும் மட்டும். இவ்வளவு பேரும் சொல்லி மிச்சம் யாரையுமே சொல்லலையே. அம்மா. அம்மா இப்பதான் அம்மாட்டு வருது. அப்பா சொல்லியாச்சு. இல்ல அம்மாவே இப்ப கடைசியா சொன்னீங்க. என்ன அம்மா சொல்லுங்க. வழிகாட்ட மாட்டா. அதால இது இல்லையா நினைக்கிறீங்களே? தெரியல. சரி, கடைசியா சொல்லிட்டு பேச்ச பண்ணுங்க. தந்த வடிவா நான் கேட்டுட்டு வெயிட்டா இருக்கும். கல்லு தான் உள்ள இருக்கு போல. சொல்லல. வெயிட்டா கொடுத்துருக்காங்க. பாசம் வெயிட்டா தான் இருக்கும். என்ன எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவங்கள மாதிரி செய்திருக்கலாம் தானே. என்ன ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லல நீங்கள். நீங்களையும் ஆக்கள் நிக்கலாம். ஒளிச்சு நிக்கிறாங்க. வாரம் வாரம். சரி, எல்லாரும் ஒளிச்சு நிக்கணும்.
இவங்க செய்திருக்க மாட்டாங்களே. சரி பின்னம் சொல்லலாம் இல்லை. சரி சேர்ந்து செய்திருக்கலாம். உடைச்சு பாருங்க என்ன இருக்குன்னு. இது எனக்கு தான் இந்த கிஃப்ட். என்னோட பார்த்துட்டு பார்த்துட்டு சரி சரி திறந்து பாருங்க. என்ன போன் இல்ல, உள்ள போன் இருக்கோ தெரியல. பெட்டி அது போன் பெட்டி தான். திருத்துறவங்க போன் உண்டு. ஏண்டா போன் பிடிக்குமா உனக்கு? நான் இப்ப பாய்க்கிற போன் கொஞ்சம் டிஸ்பிளே எல்லாம் போயிட்டு டிஸ்பிளே போயிட்டா தகவல் போயிருக்கு. டிஸ்பிளே போயிட்டேன்னு சொல்லி எடுத்து பாருங்க வெளியில. என்னடாப்பா பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. எத்தனையாவது பர்த்டே? 15வது பர்த்டே போன் கொடுத்தாச்சு பாருடா. பிடிச்சிருக்காடா போன்? சரி உரிங்க மேல இதை பாவம் புதுசு தானே. அப்போ ஒரே செல்ஃபி தானா? இப்ப யோசிச்சு பாரு. அம்மா அம்மா தான் என்ன போனுட்டா அம்மாவோ? அம்மா கேட்டேன். அம்மா கேட்டனீங்களே. அம்மா கேட்க யார் செய்யணுமா யாருக்கு தெரியும் என்ன? முதல்ல கேட்டேன் பிறந்த நாளைக்கு போன். ஆனா கூட அம்மா செய்யல. ஆனா நீ சொல்ல மாட்டேன் கடைசி நாள் யாருன்னு சொல்லி. என்ன கூட அம்மா செய்யலடா. அவதானோ எனக்கண்டா அவன்ட்டு தெரியல. அவ கேட்டுட்டீங்களா முதல்ல? ஏன்னா அவ கேட்டது தெரிஞ்ச வேறு என்ன செய்யிருக்க கூடாது. வாய்ப்பு இல்ல. போன் வேணுமா வேண்டாம் உனக்கு? தாரிட்டு சொன்னடா எனக்கு. பாத்துட்டு தான். சரியா சரி சந்தோஷமாயிருங்க. அது பார்க்க சிரிப்பா பார்க்க தெரியுது என்ன. அம்மா அவளை மிஸ் பண்றீங்க ரொம்ப. அம்மா தரையில நான் கேட்கறேன். இப்ப அம்மா எங்க இருக்கிறா? பிரான்ஸ்ல. என்ன அதெல்லாம் கேட்குறேன் மிஸ் பண்றீங்களா? நான் அவ கிஃப்ட் தரே இல்ல. நாங்க என்ன மாதிரி கிஃப்ட் வேணுமாடா உனக்கு? அரவா சாரிங்களே அப்பா பங்கு கிடைச்சிட்டு பிரச்சனை இல்லை. பிடிக்குமா சாக்லேட் நிறைய? அக்கா வர சொல்லுங்க. வராம நிக்கிறா கூப்பிடுங்க. வர சொல்லுங்க அக்கா. என்ன அக்கா இத்தனை கால் பண்ணி கேட்டுருப்பா என்ன எத்தனை மணிக்கு வாரீங்களா? அக்கா செய்தவா வர சொல்லுங்க அக்காவை. கண்டோசுக்காகவா? அது சரியா கொடுக்காதீங்க அப்பாக்காக என்ன. சரி நான் பாசம் அக்கா இத்தனை நேரம் அடிச்சிருப்பா. பர்த்டே வர முதலே போட்டுட்டா ஸ்டேட்டஸ். தம்பிக்கு 17ஆம் பர்த்டே ஆமனு சொல்லி. எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும் என்ன. பாசம் தான் கண்டோசுக்காக தான். கண்டோஸ் முடிஞ்சா சரி என்ன. சரி எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? வந்தது என்ன பிடிச்சிருக்கோம் உனக்கு? பிடிச்சிருக்க? எனக்கு குறைய சொல்லணும் நேர. நாங்க அடுத்த கிஃப்ட் இருந்தாங்க. சந்தோஷமா இருக்க. நினைச்சு நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சரி சரி நீ யோசிக்கா திர. ஓகே இப்படி யாரும் செய்திருக்காங்களா முதல்? இதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய கிஃப்ட் என்ன. சரி யாருன்னு சொல்லி நான் சொல்லலடா. உள்ளே தெரியும் யாருன்னு சொல்லி என்ன. இந்த பிரேமில உள்ள இருக்கும் தானே. கண்டுபிடி பார்த்துட்டு யாருன்னு சொல்லி. ஓ கேக் கவனம். பெட்டிய கீழே வச்சுக்கீங்க. பிரிச்சு பாருங்க என்ன இருக்குன்னு. பைய கீழே போடுங்க என்ன. பைய கீழே போட்டுட்டு எங்களை காட்டுங்க. யார் தந்துருக்காங்க? நான் வாஷி காட்டுவேன். நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. யாரு? அம்மாவா? இப்ப என்ன சொல்லுது மனசு? சந்தோஷமா இருக்கு. நான் கண்ணில சிவத்த மாதிரி இருக்கா? இப்ப அம்மா அன்னைக்கு என்ன சொல்லுது மனசு? செய்வானே கேளு. கேட்ட நீங்களாம் சொன்னவா உனக்கு கொண்டு மில்ல போட்டுவான்னு சொன்னவாவையா? அப்படி சொல்லி போட்டு இங்க எல்லாமே செய்திருக்கிறா. அம்மாக்கு நிகர யாரும் வராது. அம்மா அப்பா தாண்டி வேற யாரும் வர முடியாது என்ன. மாமனும் செய்வார். இப்ப மாமா இப்ப சின்ன மாமா தானே என்ன. வளரட்டும் மாள். என்ன சொல்ல போற அம்மாக்கு? கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன. சரி கூட சீக்கிரம் வருவானு உங்களுக்கா தானே என்ன. இப்ப கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பிற தேடி வருவா இல்ல அம்மா உங்கள்கிட்ட. தாங்க நான் வாசி காட்டுறேன். அவட பாசத்தை வெளிப்படுத்துற கவிதை போட சொன்னவா. சரியா
கண் சிமிட்டும் உன்னழகை காணத்தானே தவம் இருந்தேன், வாய் பேசும் உன்னழகை கேட்கத்தானே வரம் இருந்தேன், உறவு சொல்லி நீ அழைக்க என் உதிரம் மெல்ல உருகாதோ, விரல் நீட்டி என்னை தீண்ட என் உயிரம் மெல்ல உரையாதோ, ஈசன் தந்த பூவே என் வீட்டில் உன்னை வளர்க்கிறேன், உன் வாசம் நுகரும் போதெல்லாம் அந்த ஈசன் முகமே பார்க்கின்றேன், விரல் பிடித்து நீ நடக்க என் தோள்களின் பாரம் குறைகின்றது, இதயம் திருடி நீ சிரிக்க குலதெய்வத்தின் சாயல் தெரிகின்றது, என் வாழ்வின் அர்த்தம் நீயல்ல என் தேடலின் மொத்தமும் நீயே, இனி நீ வாழ நான் காணும் நிமிடங்கள் போதாது, இவ்வுலகம் இன்று போல் இப்படியே நீளாதா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்பு மகனேயா. எப்படி இருக்கு கவிதை? நல்லா இருக்கா? சரி, இப்படியே சந்தோஷமா இருக்கணுமே. டிலோ சர்ப்ரைஸ் ஆர்வா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேக் கட் பண்ணுவோமா? சரி சரி, ஓகேண்ணா. விஷ் பண்ணீங்களா தங்கச்சி தம்பிக்கு? ஏன் விஷ் பண்ணல? விஷ் பண்ணிட்டீங்களா மோனிங்க? அதை தான் கேட்டேன். உங்களுக்கு ஒரு கிஃப்டும் கொடுக்கல ஏன்? செய்த போன வருஷம் அதால இந்த வருஷம் செய்யல. இப்ப நீ கொடுக்கல ஒண்ணு உங்களுக்கு. சரி, அப்படி கூட அம்மா செய்யல. அம்மாக்கு எல்லாரும் பிள்ளைலானே நாங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. பர்த்டே இல்லாட்டியும் பிள்ளை கொடுக்கட்டாம்னு சொல்லி. இதுல எவ்வளவு இருக்கும் காட்டுங்க. எவ்வளவு இருக்கும் இதுல தெரியலையோ? கண்ணாலே கணக்கு போட்டுருப்பா. என்ன எவ்வளவு இருக்கு? 3000 கொண்டு அமைச்சது 15000 இருக்கு அதுக்குள்ள. ஏன்னா உங்களோட சிலவுக்கு அதை வச்சிருக்கட்டாம்னு சொன்னவா? சரியா? அம்மாக்கு என்ன சொல்ல போறீங்க? எதிர்பார்த்த நீங்க போட்டோ கேட்ட நீங்களா? 2 பேருக்கு 1 செய்திருக்கிறா. என்ன சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கட கையில கூட அம்மா இந்த ஆர்டர் தந்ததுக்கு. கேக் கட் பண்ணோம். அப்பா கூப்பிடுங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Jeevan, happy birthday to you. பயமா உனக்கு? சரி, மறத்திட்டுமா? சரி சரிங்க, பாடுற மூளை தானா? சரி, மடி வாய்க்க வைங்க. என்ன ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் இருக்குது? யார் அது? அம்மா தானே? என்ன எங்க அம்மா காட்டுங்க. ஓகே. ஹலோ, அவதான் இல்ல என்ன கேக் தீத்துறதுக்கு. என்ன நீங்க சாப்பிடணுமே கேக் அதுக்கு தானே? என்ன நீங்க நீ மாற தீத்துங்க. என்ன மறுத்தீத்துங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து தம்பிக்கு. தம்பி வளர்ந்துட்டான் போல. என்ன சரி தீத்துங்க. சரி, இப்படி சந்தோஷமா இருக்கணுமே. என்ன அடுத்த வருஷம் அம்மா ஜாயின் பண்ணணும் இதுக்குள்ள. சரி, மாமன்காரன் வேற சொல்லுங்க. மாமன் போனோட நிக்கிறார் போல. வாங்க மர தீத்துங்கோ. கஷ்டமான மட்டை கேக் வச்சு கட்டி சிரிங்க சிரிங்க. சந்தோஷமா? சரி, நீங்க மறத்திடுங்க. இருக்கா மருமன பேர் மாமன பேர் பாத்தியலா? சரி, அக்கா வைக்கப்பாரு மாதிரி கேக் தீட்டுங்க 2 பேரும். பாத்தீங்களே பாசம் தானா? நீங்கள மாற தீத்திடுங்க. சுகர் ஏறட்டும். சுகர் இருக்கா உங்களுக்கு? இல்ல தானே? லைட் அவருக்கு முன்னாடி வச்சிரு. மட்டை கேக் குடுக்குறீங்களே இதுக்கு? மட்டை கேக் குடுக்குறீங்களா? பிஸ்கெட்ல துண்டு தீருங்க. கேக் ஒன்று வச்சிருவோமா? சரி, சந்தோஷமா? இதே போல எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். லைஃப்ல எல்லா செல்வம் கிடைக்கணும்னு சொல்லி டிலோ சர்ப்ரைஸரா வாழ்த்துறோம். தேங்க்யூ சோ மச். பாய். சிட்டி பாய். நில்லுங்க எல்லாரும். என்ன
சரி ஓகே பாய். ஒரே பச்சை எல்லாரும் என்ன சரி சிரிங்க எல்லாரும் வடிவா நிறைய செட் தான் பாசக்காரங்க தானா எல்லாரும் ஹாய் சொல்லி விடுங்கடா எல்லாரும்.